ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 3வது நாள், 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினார். நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினார். திக்கின்றி நாடெல்லாம் நாடெல்லாம் திங்கள் பொம்மாறி பெய்து, திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் பொம்மாறி பெய்து, திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் பொம்மாறி பெய்து, ஓங்கு பெரும் செந்தல் லுடுகையலுகள, ஓங்கு பெரும் செந்தல் லுடுகையலுகள, பொங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பொங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இந்த திருப்பாவில ஆண்டாள் பெருமாளின் வாமன அவதாரத்தை பத்தி சொல்றா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, அதாவது அந்த மகாபலி சக்கரவர்த்தியின் கர்வத்தை அடக்குவதற்காக தன்னுடைய கால்களால் விண்ணையும் மண்ணையும் அளந்த தன்னுடையதாக்கி கொண்ட நம் பெருமாளின் அந்த பெருமைகளை பத்தி ஆண்டாள் சொல்றா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, நாமும் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மும்மாறி பெய்து. அதான் அப்பேற்பட்ட உத்தமன் பெருமாளின் பாதம் பட்டாலே நமக்கு மோட்சம் அல்லவா? அப்பேற்பட்ட அந்த உத்தமனின் திருவடிகளை நாம் போற்றி பாடினால், அந்த மார்கழி நோன்பு இருந்தால் அப்படியே தீங்கின்றி, அதாவது தீங்கின்றி இந்த ஆண்டாள் என்ன சொல்றார் பாருங்க. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, அதாவது யாருக்குமே தீங்கு வராமல், எந்த உயிர் சேதம் இல்லாமல் மாதம் மும்மாறி மழை பெய்யுமா. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கும் பெரு சென்னல் லூடு கயலுகள, அப்படி மழை பெய்வதனால் சென்னல் செழித்து வளரும். அதன் நடுவே கயல்மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடுமா. பூங்குவளிர் போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய். அழகான குவளை மலர்கள்ல மேல புள்ளி இருக்கும் வண்டுகள் தேன் குடிக்க வந்து அப்படியே கிறங்கி போய் மயக்கமா படுத்து உறங்கி கொண்டிருக்குமா. அதே போல் பசுக்கள் வந்து குடங்குடமா பாலம் கொடுக்குமா. அப்பேற்பட்ட செல்வ செழிப்ப கொடுக்கிற அந்த பரந்தாமனின் நாமத்தை பத்தி ஆண்டாள் சொல்றா. அவரை வந்து நம்ம வணங்கினா அவருக்கு நம் வீடு மட்டுமல்ல, நாடு உலகமே சிறப்பாக செழிப்போட வாழும் என்று ஆண்டாள் சொல்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.